வணக்கம் நண்பர்களே. காலை உணவோ மதிய உணவோ நம்முடைய சாப்பாட்டுல சாம்பார் இல்லாம இருக்கவே இருக்காது இல்லையா? ஆனா நம்ம வீட்ல வைக்கிற சாம்பாரை விட ஹோட்டல்ல கிடைக்கிற சாம்பாருக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கும். அந்த மணமும் அந்த சுவையும் நாம வீட்லயே கொண்டு வர முடியாதான்னு பல பேர் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா முடியும். ஹோட்டல் சுவையில மணம் கமழும் சாம்பாரை நாம எப்படி வீட்லயே எளிமையா செய்யலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியான மசாலா பக்குவமும் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸும் தெரிஞ்சா போதும், நீங்க வைக்கிற சாம்பார் சூப்பரா இருக்கும். சரி, இந்த சுவையான சாம்பார் செய்ய நமக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பாத்துடலாமாங்க. முதல்ல சாம்பார் வெங்காயம் 200 கிராம், அடுத்து நல்ல பழுத்த தக்காளி 2, புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, துவரம் பருப்பு 1 கப், பச்சை மிளகாய் 2, இனிப்புக்காக வெல்லம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய். இது போக இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 7, உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சிறிதளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா பொருட்களை எல்லாம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாருனதும் நல்லா நைஸா பொடியா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சாம்பாரோட சீக்ரெட். இப்ப செய்முறைக்கு வருவோம். முதல்ல 1 கப் துவரம் பருப்பை நல்லா அலசி தனியா ஒரு குக்கர்லவோ அல்லது பாத்திரத்துலவோ நல்லா குழைய வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமா வதங்கணும். இப்ப நாம ஊற வச்சிருந்த புளிய நல்லா கரைச்சு வடிகட்டி அதோட சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து நாம அரைச்சு வச்சிருக்க அந்த ஸ்பெஷல் மசாலா பொடிய இப்போ இந்த சாம்பார் கரைசலோட சேர்த்து கட்டி இல்லாம கலந்து மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. இந்த மசாலா வாசம் வீடு முழுக்க பரவும் பாருங்க. ஒரு கொதி வந்ததும் நாம ஏற்கனவே வேக வைத்து மசிச்சு வச்சிருக்க துவரம் பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சாம்பாரோட பதம் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கடைசியா நாம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து ஒரு முறை கலந்து அடுப்பை அணைச்சிடுங்க. இந்த வெல்லம் தான் சாம்பாரோட சுவையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கடைசியா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு, சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சு அப்படியே சூடான சாம்பார்ல சேருங்க. அந்த சத்தமந்த வாசனை அருமையா இருக்கும். மேல கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி அலங்கரிச்சா நம்முடைய ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. ஒரு சின்ன குறிப்புங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த சாம்பார்ல முருங்கைக்காய், கத்தரிக்காய் அல்லது உங்களுக்கு பிடிச்ச வேற எந்த காய்கறிகளை வேணும்னாலும் சேர்த்து மேலும் சுவையா செய்யலாம். காய்கறிகளை வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு முறை நீங்க இந்த பக்குவத்துல சாம்பார் செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மீண்டும் மீண்டும் இப்படிதான் செய்ய விரும்புவீங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான சுவையில மனம் கமழும் ஹோட்டல் சாம்பாரை வீட்லயே சுலபமா செய்யலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே.